ஹலோ, வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தானில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். லிஸ்ட் அப்படிங்கிறத டாப்பிக்கை பற்றி நீ கவர் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டு வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் லைக் ஆர்டர், மியூட்டபிள் அண்ட் அலவுட் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக வந்து போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு லிஸ்ட் இன்புட் வாங்கிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் மென்ஷன் பண்ணணும் லிஸ்ட்டை. அதுக்குள்ளே வந்து போடுற எலமெண்ட்டை வந்து நம்ம கமா மூலமாக செப்பரேட் பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா கமா செரி கமா ஆப்பிள். இதுதான் வந்து லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள். அண்ட் தென் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட். ஸோ எல்லா எலமெண்ட்டும் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு எம்டி லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மை லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட், இப்படி இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுற மூலமாக எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆகும். இதை பிரிண்ட் பண்ணால் எம்டி லிஸ்ட் தான் வரும். ஸோ இது வந்து இதை யூஸ் பண்ணி ஃபர்தராக வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான எலமெண்ட்ஸை லிஸ்ட்டுக்குள்ளே. லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸையும் அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டில் வந்து இன்டீஜர், பூலியன் அண்ட் தென் ஸ்ட்ரிங், இதுவும் எந்த டிஃப்ரெண்ட்டான இதையும் நம்ம அப்பாயின் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் இதுதான் ஒரு ஸ்பெஷல். ஓகே, ஸோ நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட்ஸையும் அலோவ் பண்ணோம். ஸோ இன்னும் எலமெண்ட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் சேர்ந்து தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்தராக ஒன்று பார்ப்போம். இப்போ இது மூலமாக வந்து நம்ம இன்டெக்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ 0 கொடுத்தா 0 இன்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட் இன்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். 2னா செகண்ட் இன்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். லிஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து 0th இன்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 கொடுத்தா செரி அண்ட் தென் இன்டெக்ஸ் 2 கொடுத்தா இட் பிரிண்ட்ஸ் ஆப்பிள். இது இல்லாமல் இன்டெக்ஸ் 3 4 கொடுத்தா வந்து எரர் தான் வரும். பார்த்துட்டோம். ஏன்னா இருக்கிறதே இது 3 எலமெண்ட் தான், 0 1 and 2. நம்ம இல்லாத கொடுத்தா எரர் வரும். லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் சொல்லி எரர் வரும். ஸோ அதில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். இதில் நெகட்டிவ் இன்டெக்ஸையும் நம்ம கொடுக்கலாம். -1 கொடுத்தா இட் வில் பிரிண்ட்ஸ் லாஸ்ட் எலமெண்ட். -1னா இது லாஸ்ட் எலமெண்ட் ரெஃபர் பண்ணும். -2னா லாஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலமெண்ட் ரெஃபர் பண்ணும். ஸோ இப்படியும் நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் லூப்பில் for I in my list print I so it will print banana is 0 element and first element and second element and further on. இப்போ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ் கூட வச்சுக்கிட்டாலுமே நம்ம எக்ஸ் பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த வரிசையாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிண்ட் ஆகிரும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்லாம் இல்லாமல். ஸோ இதுதான் பிரிண்டில் ஐட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ if லூப் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு ஐட்டம் செக் பண்ண போகிறோம். இப்போ பனானாங்கிறத செக் பண்ணணும்னா இஃப் பனானா இன் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இட் பிரிண்ட்ஸ் எஸ் ஆர் நோ. பனானாங்கிற வார்த்தை எலமெண்ட் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் இது வந்து பிரிண்ட் எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நோன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கான பாதகம். இப்போ பனானா உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரிண்ட் எஸ். ஸோ எஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ லெமன் கொடுத்தா லெமன் உள்ளே இல்லை. ஸோ இட்ஸ் நோ. இப்போ ஆப்பிள் கொடுப்போம். ஆப்பிள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ பிரிண்ட் எஸ். இது வந்து எதுக்குன்னா ஒரு எலமெண்ட் வந்து உள்ள லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இப்படியும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லென்த் எல்இஎன் யூஸ் பண்ணால் எவ்வளோ எலமெண்ட் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்கா, இப்போ 3 பிரிண்ட் ஆயிரும். லைக்வைஸ் 0th இன்டெக்ஸ், ஃபஸ்ட் இன்டெக்ஸ் அண்ட் செகண்ட் இன்டெக்ஸ் எலமெண்ட். ஸோ இது 3. ஸோ நம்ம அப்பெண்ட் பண்ணணும்னா இது லிஸ்ட் டாட் அப்பெண்ட் கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து உள்ள அப்பெண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ சிம்பிளாக வந்து அப்பன் கொடுத்தோம்னா இது வந்து லாஸ்ட்டாக அப்படி அப்பண்ட் ஆகும். ஸோ பனானா, செரி, ஆப்பிள் அண்ட் லெமன். லாஸ்ட் இப்போது சிம்பிளாக டாட் அப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா லாஸ்ட்டில் தான் அப்பண்ட் ஆகும். இப்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வந்து நம்ம அப்பன் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் இன்சர்ட் கொடுத்து இன்சர்ட் மூலமாக வந்து எந்த எலமெண்ட்டில் தரணும்னு சொல்லி கொடுத்தோம்னா அது பிரிண்ட் ஆகிக்கிறோம். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் வந்து ப்ளூபெரின்னு மாற்றணும். அப்போ வந்து பனானா, ப்ளூபெரி அண்ட் அன் ஆப்பிள் அப்படி தான் பிரிண்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து செரிங்கிறத விட்டுட்டு நம்ம ப்ளூபெரின்னு மாற்றிட்டோம். இப்போ வந்து 0th எலமெண்ட் பனானா அண்ட் தென் செரி, இப்போ அதில் ப்ளூபெரி, அடுத்து 3rd எலமெண்ட் செரி, 4th எலமெண்ட் ஆப்பிள் அண்ட் 5th எலமெண்ட் லெமன். பாப். இப்போ பாப்னா என்னன்னா ஒரு ரிமூவ் பண்ணுறது. இப்போது லாஸ்ட் இண்டெக்ஸை வந்து லாஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறத வந்து பாப்புங்கிற ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து லாஸ்ட்டாக இப்போ பனானா ஆப்பிள்ங்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஆப்பிள்ங்கிற எலமெண்ட் வந்து உள்ளே இருக்காது. அது வந்து பாப் ஆயிருச்சு, வெளியே போயிடுச்சு. இதுலேயும் நம்ம ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். அதை எப்படின்னு பார்ப்போம். ரிமூவ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா அந்த எலமெண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ செரிங்கிறத ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ செரி ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ பனானா அண்ட் ஆப்பிள் அதே. இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஐட்டம் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இப்போ செரி 1 அப்படின்னு கொடுத்தா இது வந்து எரர் காமிக்கும். இந்த லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிற ஐட்டம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை, அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் நாட் இன் லிஸ்ட் சொல்லி இப்போ எரர் வேலையை கொடுத்துரும். இப்போ அதில் லிஸ்ட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி கிளியர் கொடுத்தோம்னா நம்ம லிஸ்ட்டே அப்படி ஃபுல்லாக வைப் ஆயிரும். எல்லா இதையும் சேர்த்து பாப் பண்ணிக்கலாம். இப்போது ரிவர்ஸ் பண்ணணும், லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அப்படியே லிஸ்ட் வந்து இன்வெர்ட்டராக அப்படியே திரும்பிடும். இப்போது லைக் பாருங்கள், பனானா செரி ஆப்பிள் இருக்கிறது நம்ம ரிவர்ஸ் கொடுத்தா பனானா ஆப்பிள் செரி பனானா ஆயிடுது. இது ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ் வந்து போத் சேம். ஷார்ட்னாலும் அசெண்டிங் ஆர்டர் தான், ரிவர்ஸ்னாலும் ஷார்ட்னா அசெண்டிங் ஆர்டர், பட் ரிவர்ஸ்னால் வந்து அப்படியே ஆப்போசிட். இப்போது நம்பரில் வச்சு பார்ப்போம். இப்போது நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணோம்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஃப்ரம் மை நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் டு பாசிட்டிவ் இண்டெக்ஸஸ் ஃப்ரம் அசெண்டிங் ஆர்டர். இது வந்து ஷார்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்டே மாடிஃபை பண்ணிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணாலுமே இந்த ஷார்ட்டான லிஸ்ட்டு தான் நமக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டில் சேவ் ஆகிருக்கும். அதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்டை மாற்றக்கூடாது அப்படின்னா நியூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரிஜினல் லிஸ்ட்டை போட்டோம்னா நியூ லிஸ்ட்டில் தான் சேவ் ஆகும். நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட் அப்படியே இருக்கும். பார்க்கலாம், அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் புரியும். இப்போ நம்ம மை லிஸ்ட்டுங்கிறத வந்து ஷார்ட் பண்ணி அது நியூ லிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினலாக மை லிஸ்ட் வந்து மாறாது. இப்போ நியூ லிஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரிஜினல் லிஸ்ட். ஸோ நியூ லிஸ்ட்டு தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஷார்ட் ஆகி ஒழிய நம்மளோட பழைய லிஸ்ட் மை லிஸ்ட்டுங்கிறது சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் வந்து டெக்னிக் வந்து எது எப்படின்னா ஒரு ஒரிஜினல் லிஸ்ட்டை மாற்றாமல் இருக்கிறதுக்காக டெக்னிக். இப்போ வந்து நம்ம நியூ லிஸ்ட்டில் வந்து ஒரு 5 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கான சின்டெக்ஸ் பார்க்கலாம். 0 ஸ்டார் டைம்ஸ் 5 அப்படின்னா வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 5 டைம்ஸ் 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் 0 மட்டும்தான் இருக்கும். பார்த்தா தெரியுதா? இப்போ 5 மல்டிப்ளை பண்ணால் 5 எலமெண்ட் தான் உள்ள இருக்கும். 5மே 0வாக இருக்கும் இந்த லிஸ்ட்டில். இப்போ லிஸ்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு எம்டி லிஸ்ட் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 எலமெண்ட் எடுத்துருக்கோம். அதோட இந்த லிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஒரு புது லிஸ்ட் கொடுத்துட்டு. ஏன்னா ரெண்டையும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இது பிரிண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மை லிஸ்ட்டு ஆட் ஆகிட்டு அடுத்து வந்து மை லிஸ்ட் 2 ஆட் ஆகும். ஸோ 10 எலமெண்ட் உள்ளே வந்துடும். அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங். இப்போது வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம்.
லிஸ்ட்டில் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் காமனாகவே. இப்போ ஒரு நியூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் வித் சம் நம்பர்ஸ். இப்போ ஒரு 9 எலமெண்ட் உள்ளே வாங்கியாச்சு. இப்போது இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு நியூ லிஸ்ட் தரோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸும் எண்டோட இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்தாலே போதும். இது வந்து அந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் பை யூசிங் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் 1 slice 5 இட் பிரிண்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு 5th எலமெண்ட், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டு 5th இண்டெக்ஸ் எலமெண்ட். ஏன்னா 2 தான் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ 3 வந்து செகண்ட் இண்டெக்ஸ், 4th வந்து தேர்ட் இண்டெக்ஸ் அண்ட் 5 வந்து 4th இண்டெக்ஸ். இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டு 5th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வரைக்கும். ஓகேயா, புரியுதா? இப்போ நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ் தரலாட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0th இண்டெக்ஸ். ஸோ 0லேருந்து நம்ம 5 வரைக்கும் வரும். இப்போது நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்தால் அந்த இண்டெக்ஸ்லேருந்து அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் போகும். இப்போ நம்ம ஸ்டாப் இண்டெக்ஸ் தரலாட்டி இட் வில் டு தி எண்ட். எந்த இண்டெக்ஸ் தரமோ அதுலேருந்து எண்ட் வரைக்குமே போகும். இது இன்னொரு செமிகோலன் போட்டோம்னா இதுக்கு பேர் ஸ்டெப் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். டிஃபால்ட்டாக வந்து 1 இருக்கும். ஸோ இட் வில் கோஸ் ஆன். இது யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே பிரிண்ட் பண்ண முடியும். இதில் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்டர்வல் வந்து 2 டைம்ஸாக மாறிடும். ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் உண்டு, தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட் உண்டு, 5th எலமெண்ட் அப்படி மாறிடும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இட் வில் ரிவர்ஸ். சிம்பிளாக ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட் ஒரிஜினல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துருக்கோம். அதில் இருந்து உள்ளுக்குள்ள சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ லிஸ்ட்டுக்காக இப்போ வந்து நம்ம ஒரு காப்பி லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் லிஸ்ட்டை வச்சுட்டு காப்பி லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். சிம்பிளி வந்து அதை ஒரிஜினல் ஒன்று அசைன் பண்ணிட்டாலே போதும். இது வந்து காப்பி ஆகிக்கும், லிஸ்ட் அப்படியே காப்பி ஆகிக்கும். ஸோ வந்து அந்த லிஸ்ட் காப்பியில் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டோட அந்த லிஸ்ட் வந்து அப்படியே லிஸ்ட் காப்பிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போது நம்ம காப்பி லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணாலும் ஒரிஜினல் லிஸ்ட் வந்து மாடிஃபை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட் காப்பி வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட் காப்பிங்கிற லிஸ்ட்டில் லெமன்கிற ஒரு எலமெண்ட்டை அப்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் காப்பி இண்டெக்ஸஸையும் அண்ட் வந்து ஒரிஜினலோட லிஸ்ட் இண்டெக்ஸையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெண்டுலேயுமே அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இப்படி கொடுத்துருக்கறனால ரெண்டுக்குமே அப்பெண்ட் ஆகிருக்கு. இதில் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். டாட் காப்பி இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுனால ஒரிஜினலோட காப்பி தான் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரிஜினல் லிஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் இப்போ அவுட்புட்டில். இதை வந்து நான் அப்படியும் தரலாம், ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டும் கொடுத்துட்டு அப்படியும் தரலாம். நம்ம காப்பி யூஸ் பண்ணோம்ல, காப்பியும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், லிஸ்ட்டுங்கிற கீ டைமையும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, ரெண்டுக்குமே ஒரே அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ ஆர்எல்ஸ் வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து காப்பி தான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஒரிஜினல் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். இப்போ வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து எதுக்குன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்போது ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இன்சைடில் வந்து ஒரு நம்பர்ஸை வந்து இன்புட் லிஸ்ட்டில் வாங்கிக்கலாம். இப்போ லிஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் ஒன்று எடுத்துகிட்டு அதில் லிஸ்ட் வாங்க போகிறோம். லிஸ்ட்டு பேக்கெட் கொடுத்துட்டு
இதை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கான லூப்பை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே எழுதலாம். இப்போது i டைம்ஸ் i இன்ட்டு ஃபார் i இன் ஏ. ஸோ இது வந்து ஏ வந்து லிஸ்ட்னு வச்சுக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஐ இன் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இன்ட்டு அதால் பண்ண. இப்போ 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9 அது மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து சிம்பிளாக 2 லைன்லேயே முடிக்கலாம். லூப்பை வந்து ஐக்குள்ளேயே எழுதலாம். சூப்பர் ஃபாஸ்ட்டாக இன்னொரு லிஸ்ட் டைப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து லூப் அடுத்து. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் தென் லூப். இது வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இன்னொரு லூப் வந்து க்ரியேட் பண்ண, இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஐதான் வைக்கணும்னு இல்லை, நம்ம எதாலும் வச்சுக்கலாம். எந்த வேரியபிளாக வச்சாலுமே அது வந்து மேலே இருக்கிற லிஸ்ட்டோட எலமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து சூப்பர் ஈஸி. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் த அப்கமிங் செஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்ததை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.